அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்வாரியின் சேனல். இந்த வாரம் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்புகளுக்கு இடையில வந்த படம். ஆனா ப்ரமோஷன் வந்து பெரிய அளவுல பண்ணல. படமே அதோட வேர்ட் ஆஃப் மவுத்ல நல்லா போகும்ன்னு சொல்லி ரொம்ப ஷட்டிலா இருந்துட்டு படத்த ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் தான் மதராசி. இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன்ற பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறார்ன்னும்போது, இந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கும்போது எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. அது இல்லாம ஏற்கனவே பல சூப்பர் ஹிட் படங்கள குடுத்து தீனாலருந்து ஸ்டார்ட் ஆகி, தமிழ்ல முக்கியமான ஒரு இயக்குனரா அறியப்படுற ஒரு கஜினி, துப்பாக்கி இந்த மாரியான மெகா ஹிட் படங்கள குடுத்த ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் காம்பினேஷன்ல இவரும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாருன்னும்போது, படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. அது இல்லாம 150 கோடி பட்ஜெட்ல ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்ல வந்திருக்க படம். அ படம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி படத்தோட ட்ரெய்லர் வந்தப்புறம் இன்னும் பரபரப்பு அதிகமாயிருந்தது. இருந்தாலும் இந்த டீம்லேருந்து பெரிய அளவுல பேட்டிகளோ, பெரிய அளவுல அழைப்புகளோ குடுக்காம இருந்தாங்க. படம் வந்து நேத்திக்கு ரிலீஸ் ஆகி முந்தா நேத்து ரிலீஸ் ஆகி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட முதல் நாளே நல்ல வசூலு. நேத்து கூட சனிக்கிழமை கூட 13 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஸோ மொத்தமா ஒரு 13லருந்து 15 கோடி கிட்ட வசூலாகி மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் படமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்க படமா வந்திருக்க படம் தான் மதராசி. ஸோ இந்த படத்துல இந்த மாரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. இந்த படம் வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆகும்போதே கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா வெர்ஷனுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்தந்த டப்பிங்கா. ஸோ இந்த படம் இந்திய அளவிலயும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மாரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் அந்த ரிவ்யூல இருக்கு. அதனால படம் பார்க்கலாமா வேணாமா கால் எடுக்கிறதுக்கு ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ஃபெலிகி இல்யூஷன் சொல்லி ஒரு ஒரு நோய் இருக்கு. அதாவது திடீர்னு அவருக்கு ஒரு மாரி கோவம் வந்துருச்சுன்னா, ஆளுங்கள அடிச்சு புரட்டக்கூடிய அளவுல ஒரு மாதிரியான வெறி வரும். அது இல்லாம அது பார்க்குறவங்கலாம் அவங்க சொந்தக்காரங்க மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க வந்து ஒரு விபத்துல இறந்துருப்பாங்க. அவங்க மாரி நெனச்சுட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துரும். அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா அவங்கள அடிச்சு நொறுக்குற மாரியான ஒரு பவர் வந்துரும். அப்படியான கேரக்டர்ல அவர் வந்து அவங்க ஒரு லவ் பண்ற ருக்மிணி வசந்த் வந்து ஒரு கட்டத்தில வந்து அவர விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ, அதனால லவ் ஃபெயிலியர்ல அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுவாரு. ஸோ, அப்படி முடிவு பண்ணியிருக்கும்போது, அ அப்போ எதேர்ச்சியா வந்து ஒரு 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 ஆஸ்பத்திரியில வச்சு என்ஐஏ அதிகாரியான பிஜு மேனன சந்திப்பாரு. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அந்த துப்பாக்கி வரத தடுக்கிற அந்த ஒரு கடத்தல் வந்து வந்தா அமைதி பூங்காவான தமிழ்நாடு வந்து ரொம்ப கலவரமாயிடும். அத தடுக்கிற அந்த ஒரு ஆப்பரேஷன்ஸ்ல அண்டர் கிரவுண்ட் ஆப்பரேஷன்ஸ்ல இறங்கியிருப்பாங்க. ஸோ, அதுக்கு வந்து ஒரு தற்கொலை படம் மாரியான ஒரு கமாண்டோ மாரியான ஒரு ஆள் தேவைப்படும். அது வந்து லைஃப்க்கு வந்து ரிஸ்க் எடுத்தாலும் பயம் இல்லாம உயிர பத்தி கவலைப்படாத ஆள் தேடிட்டு இருக்கும்போது, அவங்க டீம்லேருந்து ஆள் அனுப்பி அவங்க உயிர இழக்கிறதுக்கு பதிலா இவர் தற்கொலை பண்ணிக்க தானே போறாருன்னு சொல்லி, சிவகார்த்திகேயன் அந்த களத்துல இறங்குறாங்க. அண்டர் கிரவுண்ட் ஆப்பரேஷன்ஸ்ல அவங்க மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாம, பிஜு மேனன் முடிவெடுத்து அவரு ஒரு அதிகாரியா இருக்காரு என்ஐஏல. ஸோ அவரு களத்துல இறக்குறாரு. ஸோ ஒரு வில்லன் கேங்ல போயிட்டு அந்த அங்க போய் உள்ள போய் அத அழிக்கிறது தான் பிளானு. 5 கண்டெய்னர் வந்து துப்பாக்கி லோடு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில என்டர் ஆயிருக்கும். ஸோ அத வந்து அழிச்சுட்டு தமிழ்நாட வந்து திரும்ப இயல்பு நிலைக்கு அமைதியாக்கணும்னு சொல்லி, அந்த த்ரெட்டிங்லேருந்து கொண்டு வரதுக்கு தான் சிவகார்த்திகேயன களத்துல இறக்குவாங்க. ஸோ அவரும் இந்த களத்துல இறங்கி அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சிவகார்த்திகேயன் உயிருக்கு எதுவும் ஆபத்தாச்சா? இல்ல அதுலேருந்து அவர் மீண்டு வந்தாரா? அத அத டெஸ்ட்ராய் பண்ணாங்களா அந்த துப்பாக்கி லோட? அப்படிங்கிறது தான் பேலன்ஸான கிளைமாக்ஸ்ல பரபரப்பா சொல்லி முடிக்கிற மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ், மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, சிவகார்த்திகேயன் தமிழுக்கு ஒரு புதிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுல ஆக்ஷன்ல பின்னி படல எடுத்திருக்காரு. முதல்ல படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் கிரண் குமார் அவருக்கு முதல் படம் சொல்றாங்க. நம்ப முடியல. அந்த அளவுக்கு ஹாலிவுட் படங்களுக்கு இணையா வந்து மிரட்டிட்டாங்க ஆக்ஷன்ல. குறிப்பா 2 ஃபைட்டு நல்லாருக்கும். வில்லன்கள் 2 பேரு. ஒருத்தர் வந்து இந்த வித்யுத் ஜமால். அவர் கூட வந்து கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் அதுவும் தியேட்டர்லயே கைத்தட்டி ரசிக்கக்கூடிய அளவுல கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸு அவர் நல்லாவே பண்ணியிருந்தாரு சிவகார்த்திகேயன் அவர்கள். இன்னொரு வில்லனான ஷபி அரக்கல், டான்சிங் ரோஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சார்பட்டா படம் கவனம் ஈர்த்த அந்த டான்சிங் ரோட் கேரக்டர்ல கவனம் ஈர்த்த ஷபீர் அரக்கல் அவரோடையும் மோதுவாரு. இந்த 2 மோதலும் வந்து பரபரப்பா இருக்கும். சமீப படங்கள்ல ஆக்ஷனுக்கு மிகப்பெரிய அளவுல கைதட்டல் வாங்கி குடுத்த ஒரு 2 ஆக்ஷன் சீன்ஸ் சொல்லலாம். அந்த 2 சீனையும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அதுல எஸ்கே வந்து இப்ப நல்லாவே நெயில் பண்ணிட்டாரு அந்த 2 ஸ்டண்ட்டையும். அது இல்லாம ருக்மணி வசந்தோட ஒரு ரொமான்ஸ் போர்ஷன்ஸு, அந்த கடைசியில ருக்மணி வந்து இறக்குற கண்டிஷன் பூரா ஸ்டேஜுக்கு போகும்போது நொறுங்கி அழுவுறது. அது இல்லாம இந்த நோயில வந்து வாடும்போது கொஞ்சம்
டென்ஷன் ஆகி அதுலேருந்து கஷ்டப்படுறது, அப்புறம் அந்த வில்லன்களோட ஆக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா எமோஷனுக்கும் தேடி போகிற நல்ல கேரக்டரு. அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு வச்சு நல்லா அவரோட ஒன்லைன் அந்த காமெடி எல்லாமே கலந்து ஆக்ஷனுக்கு ஒரு வந்து அப்புறம் எல்லாத்தையுமே புது அவதாரமாக எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். அவரோட வளர்ச்சி வந்து பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. இனி வருங்காலங்களில் நல்ல படங்கள் அவர் கண்டிப்பாக அமையும். ஒரு நல்ல புதிய ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துக்கு ஸ்டண்ட்டுக்கு கண்டிப்பாக பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்தளவு சிறந்த ஸ்டண்ட் குருவுக்கு அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் ஹீரோயினை வந்து ருக்மிணி வசந்த், அவங்களோட சப்த சாகர எல்லோ அந்த படத்துக்கு வந்து ஃபிலிம்பேர் அவார்டு வாங்கின கன்னட படத்துக்கு சிறந்த நடிகை கன்னடத்தில். பல படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்தவங்க. இப்போ காந்தாரான்னு வர அப்கமிங் படம் பார்ட் 2லையும் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு அறிமுகமாக வந்திருக்காங்க. ஏற்கனவே ஏஸ் படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை விட இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல கவனம் இருக்கிறனால நல்லாவே ஏஸ்ன்ற தமிழ் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் விஜய் சேதுபதி நடித்த படத்தில். ஸோ இந்த படத்தில் வந்து நல்லா அவங்க தமிழுக்கு நல்ல ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க. நல்ல ஃப்ரெஷ் ஹீரோயின் ஆக்டிங்கில் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நல்லாவே இருக்குது அவங்களோட போர்ஷன்ஸு. அதை அவங்க உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க வர சீன்ஸ்லாம் கொடுக்கப்பட்ட காட்சியை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து இன்னொரு ஹீரோன்னு சொல்லக்கூடிய அளவில் வித்யுத் ஜமால் மர்டிடர்னு சொல்லலாம். அவரோட கேரக்டர் நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காரு. அவர் ஹிந்தியில் வந்து ஹீரோவை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபிசிக்கு எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுது படத்தில் அவரோட எலிவேஷனுக்கு. குறிப்பாக வந்து இன்ட்ரோல் பேக்குக்கு அப்புறம் ஒரு திடீர்னு ரொம்ப நாளாக கோமாவில் இருந்துட்டு டக்குன்னு வந்து மேலே போய் எக்ஸசைஸ் பண்ணுவார். அந்த சீன்லாம் படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். கூஸ்பம் மூமெண்ட்ஸு. அது இல்லாமல் ஒரு கமாண்டோ டீம் அடிச்சுட்டு ஒரு பண்ணுற சீன் எல்லாமே நல்லா அதகலமாக இருக்கும். தேட்டர்லாம் நல்லா வரவேற்பு இருந்தது. அது இல்லாமல் எஸ்கேவோட மோதல் சீனில் அவருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு சிறப்பாக போட்டி போட்டு நடிச்சிருக்காரு. படத்துலேயும் ஷட்லான நடிப்பு சிறப்பாக கவர அளவு நல்லாவே பண்ணியிருக்காரு. வில்லன் தனத்தை நல்லாவே கொண்டு வந்து பாராட்டுக்கு தெரிவிச்சிக்கலாம். இன்னொரு வில்லன் கேரக்டரில் ஷபீர் அரக்கல், அதாவது டான்சிங் ரோஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். சார்பட்டா பரம்பரை டான்சிங் ரோஸு. அவரும் வந்து மிரட்டிட்டாருன்னு சொல்லலாம். அவரும் வந்து நல்லாவே பண்ணியிருந்தார் ரோலை. அவருக்கு பாராட்டுகள். அது இல்லாமல் படத்தில் முக்கியமான கேரக்டரில் பிஜு மேனன். அவர் வந்து என்ஐஏ அதிகாரியாக ஓரளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் நல்லாவே பண்ணியிருக்காரு. விக்ராந்த் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு ஒரு ரோல். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான். இருந்தாலும் அவர் போர்ஷன்ஸை நல்லாவே எழுதிக்கலான்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. மற்ற நடிகர்களும் குறிப்பாக ஆடுகளம் நரேன்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்க ரோலை புது புது நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ரோலை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். அவர் ஏற்கனவே நல்ல ஒரு இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு இயக்குனர். கஜினி மூலமாக வந்து ஹிந்திலையும் நல்லா அதோட ரீமேக் நல்லா ஹிந்திலையும் அறியப்பட்டவர். தமிழ்லையும் சிறந்த படங்களை கொடுத்தவர். இந்த படத்துலையும் கவனம் இருக்கிறாரு. அவர் கண்டிப்பாக இது கம்பேக் படம் தான். ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே கொண்டு போயிட்டார். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவு நல்லா முழுமையாக பேக்கேஜை பார்க்கும்போது இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். அந்த ஒரு ஆக்ஷன்ஸு அந்த பிஜிஎம்காக ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இளைஞர்கள் கூட்டம் கண்டிப்பாக விரும்பி பார்ப்பாங்க. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் வந்து அனிருத் அவர்கள். பாடல்கள் ரெண்டும் ஓகே ரகம் தான். பிஜிஎம்மில் வந்து மிரட்டிட்டாரு. குறிப்பாக அந்த மத ராசி நல்ல மத ராசின்னு சொல்லி அந்த ஒரு வந்து வோக்கலாக கொடுக்குற அந்த சவுண்ட் அவரோட வாய்ஸே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. அது இல்லாமல் வில்லனுக்கு கொடுக்குற பிஜிஎம் எல்லாமே பிஜிஎம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பிஜிஎம் நல்லா படத்துக்கான மூடை செட் பண்ணதில் நல்லா ஒரு எலிவேட் பண்ணியிருக்கு. படத்தில் சவுண்ட் டிசைனிங்கும் தேட்டரில் பார்க்கும்போது நல்ல எஃபெக்ட் இருக்குது. படத்தோட எடிட்டருக்கும் கேமராமேனுக்கும் நல்ல ஒரு பங்கு இருக்குது. டெக்னிக்கலாக சவுண்டான படம். படம் ஆஹா ஓஹோ மைனஸ் இல்லைன்னா இருக்குது. அது என்னென்னா இந்த படம் வந்து கஜினியும் துப்பாக்கியும் ரெண்டுத்தையும் கலந்து எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக நமக்கு வருது. ஏற்கனவே தமிழில் 2 படங்களை பார்த்தவங்க கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு தான் மைண்ட் போகுது. அதில் தவிர்க்க முடியல. அது இல்லாமல் எஸ்கே இதுக்கு தாடியோட காட்டி சோகமாக காமிக்கணுன்றது ஒரு லாஜிக்கே இல்லை. ஏன்னா அவனை தாடி இல்லாமல் காமிச்சிருந்தாலும் அந்த கேரக்டருக்கு ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு வந்து கஜினியில் சூர்யா அவர்கள் பண்ண மாதிரி எப்பயாவது ஒரு வாட்டி தான் அந்த இது வருது. அது இல்லாமல் அவர் ஹுண்டாயில் வந்து நல்ல ஒரு இதில் தான் இருந்திருக்கிறாரு. போஸ்டிங்கில் இருக்க மாதிரி தான் படத்தில் வருது. ஸோ அவர் எதுக்கு தாடிலாம் வச்சு சோகமாக காமிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அவர் கொஞ்சம் ஜாலியாகவே காமிச்சிருக்கலாம். அது இல்லாமல் ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது இல்லாமல் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஓரளவுக்கு நல்லா ஓட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இன்ட்ரோல்லேயே வந்து நமக்கு புரிஞ்சு போயிடுது படம் வந்து இப்படி தான் போக போகுதுன்னு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொஞ்சம் லேகிங் ஆகிடுது. அந்த ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி வரும் ஜிமிக் ஃபைட் அந்த மாதிரி ஃபைட் தான் வாவ் ஃபேக்டராக இருக்குது. நடுவில் ஒரு சில சீன்கள்லாம் வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் இல்லை. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லாவே பண்ணியிருக்காங்க சில இடங்களில். ஆனால் சில இடங்களில் வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ளேயே வந்து அடைச்சிட்டாங்களோ, ஒரு ஏதாவது காட்டுக்குள்ளே போய் எடுத்துட்ட மாதிரியும், அந்த இடத்துல வந்து செக் போஸ்ட் கூட இல்லை. அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி மாதிரியான ஆட்களும் இல்லை. அது என்ஐஏயோட டார்க் ரூம் மாதிரி சொல்கிறாங்க. அது ஏதோ பழைய குடோன் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் வில்லன்கள் சிண்டிகேட் மீட்டிங் பண்ணுற இடங்களும் வந்து ஏதோ பாழடைஞ்ச பங்களா மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்னும் நல்லா பண்ணியிருந்தா நல்லாவே இன்னும் ரிச்னஸ் காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.
இந்த படத்துக்கு ஹைப் இல்லாமல் வந்து ஓரளவு நல்லாவே கவர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து போட்ட பட்ஜெட்டை கண்டிப்பாக எடுத்துருவாங்க. இன்னும் இன்னைக்கு ஒரு 3 நாள் கலெக்ஷன்ஸ் நல்லா வந்துடும். ஸோ இந்த படம் வந்து ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கவனம் இருக்கும். என்ன சம்மதிச்ச வரைக்கும் இந்த படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் கொஞ்சம் இருக்குது. அதனால் இது 18+ன்றது என்னோட அபிப்பிராயம். 16+ கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓகே தான். பட் 18+ கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு 18+ பார்க்குறது நல்லது. 16+ பார்க்கணுமா வேணாமான்றது உங்கள் கால் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 18+ பார்க்குறது சிறப்பு. இது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு வரக்கூடிய ஆக்ஷன் கொரியோகிராஃபிலாம் நல்லாவே இருக்கு படத்தில். ஃபேமிலி ஆடியன்ஸும் ஜென்ரல் ஆடியன்ஸும் ஒன் டைம் பார்க்கலாம். 18 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுன்றது நம்மளோட வெர்டிக்ட்டு. கண்டிப்பாக போர் அடிக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸில் ஓரளவு ஏற்றிட்டாங்க படத்தை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகேஷான படம். ஒன் டைம் தேட்டரில் வாட்சபோது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஸ்டண்ட் கொரியோகிராஃபி, சவுண்ட் டிசைனிங்காக கண்டிப்பாக படத்தை வந்து ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம். சிவா அவர்களுக்கும் ஒன் செகண்ட் ஒரு ஹிட் படம். அப்புறம் முருகதாஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக இது கம்பேக் படம். இனி பல படங்களில் ஒரு தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த குழு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சிடலாம். ஓகேஷான படம். இப்போ சமீப படங்களில் கண்டிப்பாக ஒரு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இளைஞர்களை கண்டிப்பாக 2வது வாட்டி பார்க்க தூண்டக்கூடிய அளவில் படம் போர் அடிக்காமல் போகுது. ஆக்ஷன் கொரியோகிராஃபி. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஸ்டண்ட் கொடுத்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் மொத்த குழுவுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனம் முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.